வணக்கம். ஜெய்ஹிந்த். செல்வ பெருந்தகை தமிழ்நாடு காங்கிரஸ். தமிழ்நாடு காங்கிரஸ் என்ன இருக்குப்பா? அப்படி ஒரு கட்சியே இருக்கா? அப்படின்னு நீங்கள் கேட்டுறாதீங்க தயவுசெய்து. இருக்குது. அவங்களுக்கு 10 எம்பிலாம் இருக்கிறாங்க. நிறைய எம்எல்ஏக்கள்லாம் இருக்கிறாங்க. சரி, அது மேட்டர் இல்லை. செல்வ பெருந்தகை திமுக கூட்டணியில் பார்த்தீங்கன்னா, திமுகவோட வேகமாக வேலை செய்வார்னு நமக்கு ஒரு கேள்வி வரும். தேமுதிக கட்சிக்குள்ளே வாங்கங்கிறாரு, பாமக ராமதாஸ் அவர்களை கட்சிக்குள்ளே வாங்கங்கிறாரு. ஏன் இவரே துடிச்சிக்கிட்டு இருக்காரு? திமுக தானே 2026 எப்போனா அவங்க தான் முதலமைச்சராக போகிறாங்க. முதலமைச்சர் வேட்பாளர் அவங்க தான். அவங்க தானே துடிக்கணும். எதுக்கு திமுக பதிலாக காங்கிரஸ் துடிச்சிக்கிட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுதான் காங்கிரஸோட மேலிட உத்தரவும் சரி. நம்ம எல்லாத்துக்குமே ஸ்டேக் இருக்கும்போது காங்கிரஸுக்குமே ஸ்டேக் இருக்குது. அது என்னன்னா 2029 பாராளுமன்ற தேர்தல். இந்த பாராளுமன்ற தேர்தலை பொறுத்த மட்டும் பார்த்தீங்கன்னா, காங்கிரஸ் கண்டிப்பாக ஒரு நல்ல பொசிஷனில் வரணும்னு நினைப்பாங்க. ஏன்னா 2024 நினச்சா மாதிரி இல்லை பிஜேபிக்கு. காங்கிரஸ் லைட்டாக ஃபுல் பேக் பண்ணியிருக்காங்க. பட் 2029 எப்படி இருக்குங்கிறது நம்ம யாராலுமே கணிக்க முடியாது. இப்போ டூ இயர்லி. ஆனால் காங்கிரஸை பொறுத்த மட்டும் தமிழ்நாட்டோட பிளான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செல்வப்பெருந்தகை வச்சு கேம் விளாடுறது. அவங்களோட பிளான் ரொம்ப சிம்பிள். இதே அலைன்ஸை கண்டினியூ பண்ணணும். டிஎம்கேவோட கூட்டணியை ஸ்ட்ராங் பண்ணணும். ஏன்னா அங்கே ஏடிஎம்கே பிஜேபி சேர்ந்த பிறகும் கார்கே அவர்கள் செல்வப்பெருந்தகிட்ட சொன்னதாக சொல்லப்படுறது என்னன்னா, நீங்கள் அந்த கூட்டணியை மட்டும் ஸ்ட்ராங் பண்ணுங்கள், எல்லா கட்சியும் உள்ளழுங்க. எப்படி கர்நாடகாவில் பிஜேபி வந்து தன்னோட வெற்றி உறுதினாலுமே குமாரசாமியை உள்ளிழுத்தாங்களோ, அதே மாதிரி இருக்கிற சிறு சிறு கட்சிகள் எல்லாத்தையுமே உள்ளிழுத்தும் வெற்றி வாய்ப்பை அதிகப்படுத்துங்க. திமுக கூட்டணியை வலிமையாக்குங்க அண்டர் ஸ்டாலின் கைடன்ஸில். அதாவது தமிழ்நாட்டை பொறுத்த மட்டும் ஸ்டாலின் தான் தலைவர். அதில் மாற்று கருத்து இல்லை. திமுக கூட்டணிக்கு என்ன சொல்கிறாங்கன்னா, ஸ்டாலினோட நம்பிக்கையோட இங்கே இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகளோட எண்ணிக்கையை அதிகப்படுத்துங்க. அங்கே சைடு அவங்கள பிஜேபியை தனிமைப்படுத்தணும். அவங்க கூட்டணி போனாலும் பரவாயில்ல, ஜெயிக்கக்கூடாது. இதுதான் காங்கிரஸோட ஒரு பிளான். இது உண்மையிலும் நல்ல பிளான் கூட தான். கண்டிப்பாக காங்கிரஸ் எதுவுமே தப்பாக செய்ய தேவையில்லை. இந்த கூட்டணி அப்படியே உறுதியாக வச்சிருந்தாலே 2029 அவங்களால கண்டிப்பாக வலிமையாக ஜெயிக்க முடியும் அப்படின்னு நம்புறாங்க. ஏன்னா ஏற்கனவே 2024 பார்த்தீங்கன்னா இங்கே 40க்கு 40 காங்கிரஸ் கூட்டணி ஜெயிச்சிட்டாங்க. அப்படிங்கிறப்ப இங்கே அவங்களுக்கு என்ன ஸ்டேக் இருக்குன்னா ஒன்றும் கிடையாது. எந்த தப்பும் பண்ணாமல் இதை அப்படியே அடுத்து 2029 எலெக்ஷனுக்கும் அவங்க பெர்ஃபார்ம் பண்ணால் போதும். கண்டிப்பாக காங்கிரஸுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு இருக்குது. அதான் காங்கிரஸும் எதிர்பார்க்குறாங்க. அதனால செல்வ பெருந்தகை பார்த்தீங்கன்னா, தேமுதிக அவங்க கூட்டணியை போய் நீங்கள் கட்சிக்கு கூட்டணிக்கு வாங்கன்னு சொல்கிறாங்க. பாமக அவங்கள போய்ட்டு நீங்கள் கூட்டணிக்கு வாங்கன்னு சொல்கிறாங்க. எல்லாருக்குமே பாமக ஒரு 3%லேருந்து 4% ஓட்டு இருக்கலாம். தேமுகவுக்கு ஒரு 1%க்கும் கீழே ஓட்டு இருக்கலாம். பட் இருந்தாலும் அதெல்லாம் முக்கியம், அதெல்லாம் இம்பார்ட்டன்ட் நினைக்கிறாங்க. யார் நினைக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா காங்கிரஸ். கண்டிப்பாக இது நல்ல விஷயம் தான். கண்டிப்பாக 2029 நமக்கு இதை பற்றின ஒரு முழுமையான தகவல் கிடைக்கும் நம்புகிறோம். செல்வ பெருந்தகை வந்த பிறகு காங்கிரஸ் கொஞ்சம் வேலை செய்ய ஆரம்பிச்சுக்கும் தோணுது. இதுக்கு முன்னாடி இந்த திருநாவுக்கரசர் நினைக்கிறேன் யாரோ இருந்தாங்க. அவங்க இருக்கும்போது எனக்கு அவ்வளோவா தெரியல. ஆனால் இப்போ கண்டிப்பாக செல்வப்பெருந்தகை வந்த பிறகு காங்கிரஸ் கொஞ்சம் உயிர் பெற்றிருக்கோம் அப்படிங்கிற ஃபீலிங் வருது. பட் இது எந்த மாதிரி போக போகுது, எந்த மாதிரி நடக்க போகுதுங்கிறத காலம் தான் சொல்லணும். 2029 டூ லாங் 2026 இருக்குது. பட் இந்த அலைன்ஸை உடையாமல் அப்படியே பாதுகாத்து கொண்டு போகணுங்கிறது தான் திமுகவோட காங்கிரஸுக்கு மிகப்பெரிய எண்ணமாக இருக்கும். ஏன்னா அவங்களோட கேம் 2026 கிடையாது, 2029. 2026 விட்டு கொடுத்தாலும் 2029 மிகப்பெரிய கேம் விளாண்டு தான் காங்கிரஸ் விளாடுவாங்க. ஸோ எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க்யூ. நீங்கள் இந்த வீடியோ இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா தயவுசெய்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க்யூ.